நான் உமக்கு நன்றி செலுத்துறேன். என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. அப்பா அப்படி நாம மாத்திரம் இதுல மகிமைப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நான் உமக்கு நன்றி செலுத்துறேன். அப்போஸ்தலர்ல இந்த 8வது மாசம் முதல் வாரத்துல ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்க வார்த்தை அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38. அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அல்லேலூயா. நாசனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவரோட கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. பேதுரு எழுதியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா கொரிந்தியலிவு வருகிறது, அதுல வாசித்து பார்த்தா அவர் தான் இதை எழுதியிருக்கிறார். ஆண்டவரை பத்தி மகிமைப்படுத்தி நாசராகிய இயேசுவே, நாசராகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். ஆனா தேவனரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறபடியால். எப்படின்னு இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவரை கொண்டு ஆண்டவர் செய்தாருன்னா, இயேசு அற்புத அடையாளங்கள் செய்யறா அவர் செய்த நன்மை. அவர் எங்கேயுமே தீமை செய்ததே இல்லை. அவர் பொல்லாப்புடி பேர் எடுக்கதும் இல்லை. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே நம்ம அவங்ககிட்ட பேச மாட்டோம். அல்லேலூயா. அவர் கசப்பு வந்துடும். நம்ம எவ்வளவுதான் நிரம்பி செவித்தாலும், எவ்வளவுதான் ஆண்டுக்காக ஓடினாலும், எவ்வளவுதான் அவருக்காக காத்திருந்தாலும், ஏதாவது ஒரு வார்த்தை சூடான வார்த்தை சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்தோம், நம்ம முகம் திரும்பிடுது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவர் நன்மை செய்கிறபடியால் தான் வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசுடைய வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி இருக்கிறார். எப்படின்னா அவர் நன்மை செய்தபடிதான். தீமை செய்தாலும் அவரை துப்பினார்கள், அவர்களை தூசித்தார்கள், அல்லேலூயா, அவரை அவமானப்படுத்தினார்கள், அல்லேலூயா. ஆனாலும் அவர்களை ஆண்டவருக்கு என்ன செஞ்சார், ஆண்டவர் அவர்களுக்கு நன்மையை தான் செய்தார். அவருக்கு தீமை வரட்டணி அவர் நினைக்கவில்லை. ஆனா இந்த உலகத்துல ஊழியக்காரங்களால் யாரெல்லாம் செய்தான், எனக்கு விரோதமா எழும்பினார்கள், அவர்கள் மரித்து விட்டார்கள், எனக்கு விரோதமா எழும்பினார்கள். அல்லேலூயா. அவர் அப்படி சொல்லவில்லை. அல்லேலூயா. அவர் நன்மை தான் செய்கிறார். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாச்சு நம்ம. யாரு? அவருடைய பிள்ளைகள். நம்ம பிள்ளைகள் எவ்வளவு தப்பு செய்தாலும் நம்ம பிள்ளைகளை நம்ம தீங்கு நினைப்போமா? எவ்வளவுதான் தப்பு செய்யட்டு, ஒரு போதையில ஒரு மகன் வந்து குடித்துட்டு படுத்தலாம், அந்த மகனை குளிப்பாட்டி எண்ணெய் தேய்ச்சி அவனை சுத்தம் பண்ணி சாப்பாடு தான் கொடுக்காங்க தாய் தப்பேன். ஆனாலும் அவங்கள வெறுக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ அவர் எப்படிப்பட்டவர், நம்மளுடைய எப்படிப்பட்ட, ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. அப்போ அவர் நன்மை செய்தபடியால் தான் அவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்தார். அவர் செய்த நன்மையை மறக்க முடியாது. நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்தா, நான் நன்மை செய்தேனே, எனக்கு நன்றி உள்ளவர்களா இல்லையே, நான் எத்தனை நன்மை செய்தேன். அல்ல இந்த வசனம் நம்மளை தொடுது. யாருக்கு ஒரு நன்மை செஞ்சாலும் கூட அந்த நன்மையை நம்ம சொல்லி 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 அந்த பாக்கியத்தை நம்ம என்ன செய்தோம், நம்ம அதை இழந்துருதோம். அதான் ஆண்டு சொல்லாரு, எவ்வளவு நன்மை ஒருத்தருக்கு செய்தாலும் அது மறந்துரு. நான் உனக்கு புதிய ஊற்றை திறந்து தருவேன், புது ஆசிரியத்தை தருவேன். நீ அவர்களை என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது, அவளை சாபக்கூடாது. தெரிஞ்சு அல்லேலூயா ஒரு குற்றம் குறை நடக்கதான் செய்யும். ஆண்டவர் சாயிலா மாறுனா இழந்ததுக்கு மேலாக நம்மளுக்கு என்னத்தை தருவார், ஆண்டவர் நம்மளுக்கு தருவாரு. அந்த ஆத்மா மனம் திரும்பட்டு செவிக்கணும், மனம் திரும்பட்டு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நன்மை செய்யறபடியால் தான் அந்த நாட்களை அவரு கொண்டு ஆண்டவர் நிறைய ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சிருக்காங்க. இயேசப்பா அல்லேலூயா. பிசாசுடைய வல்லமையே அல்லேலூயா அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. பிசாசுடைய வல்லமையை அகப்பட்ட யாவரையும். ஹல்லேலூயா. நம்ம நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். நன்மை செய்கிறவர்கள் நம்மளுக்கு ஒரு அன்பு காட்டலனா அவர்களை சபிக்கவோ அவளை தூசிக்கவோ நம்ம இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்பதான் பரலோக ராஜ்யத்துல நம்ம இந்த பூலோகத்துல செய்த நன்மைக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு ஏழைக்கு கொடுத்தா என் ஆண்டவர் கொடுக்கணும் வசனம் இருக்கிறது. ஊழியக்காரங்களுக்கு ஒரு சம தண்ணியை கொடுத்தா அதுக்கேற்ற பலனை கொடுக்கணும் வசனம் இருக்குது. ஐயோ நான் இவ்வளதை கொடுத்துட்டேன்னா அது அங்கீகரிக்காது. ஐயோ நான் 1 லட்சத்தை கொடுத்துட்டேனே. அவர் சுத்தம் இருந்தா தான் கொடுக்க முடியும், அவர் சுத்தம் இல்லைன்னா கொடுக்க முடியாது. ஆனா அது சொல்லாம இருந்தா நம்மளுக்கு அது பரலோக ராஜ்யத்துல அங்கீகரிக்கும். அல்லேலூயா. அது மகிமைப்படும். அது அவர் மகிமைக்காக எது செலுத்துறோமோ அது கர்த்தருடைய நாம மகிமைப்படும். ஆமென்.
சோதரம் பாருங்க, ஆதியாமத்துல பாருங்க 2:7 அதுல ஏசப்பாவுடைய மகிமையை நாம பார்த்தோம். இதுல நம்ம ஆதியாமத்துல 2:7, 8, 9 படிச்சு பார்த்தோம்னா, தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணிலே உருவாக்கி சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் சுபத்துமானான். தேவனாய கர்த்தர் கிழக்க ஏதம் என்ன ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்குன மனுஷனை அதிலே வைத்தார். அப்போ அந்த மனுஷனை பாருங்க, ஆண்டவர் அவர் மனுஷனுக்காக மகிமைக்காக ஒரு தோட்டத்தை, ஏதன் தோட்டத்தை உருவாக்குறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கர்த்தருடைய நாம மகிமைப்பட முத இல்ல, அந்த தோட்டத்தை உருவாக்கி அதுல மகிமைப்படுத்தி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஹல்லேலூயா. இந்த மனசை கொண்டு இந்த ஏதேன் தோட்டத்துல வைக்கிறாரு அவர். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. நம்ம நினைப்போம், ஐயோ ஒரு குழந்தை பிறந்துட்டே, நம்ம அதுக்கு என்னது சேர்க்கணும், நம்ம என்னது வைக்கணும், ஒரு பெண் பிள்ளை பிறந்த, ஐயோ நான் அந்த பிள்ளையை எப்படி செய்ய, நம்ம எப்படி கட்டி கொடுக்க, எப்படி இந்த பிள்ளையை படிக்க வைக்க நினைப்போம். அவருக்கு உருவாக்குனவரு, அவருக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. அது நம்ம அவருக்காக ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அது தன்னாலே வெளிப்படும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிதான் அதுக்கு பெருத்த மனுஷனை கொண்டு அங்க எங்க செய்தாரு. அந்த ஏதேன் தோட்டத்துல 9 பாருங்க, தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்பதுக்கு நலமான, அப்புறம் எல்லாம் அந்த தோட்டத்துல இருக்கு. அது ஒரு செழிப்பான தோட்டம், அது விரிச்ச கனிகள் இருக்கு, எல்லாமே அதுல அடங்கி இருக்குது, தேவைக்கு எல்லாம் நம்ம புசிக்கலாம். ஆண்டவர் அதை உருவாக்கி தான் அதுக்கு பிறகு கொண்டு மனுஷனை வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை வச்சிட்டு கொண்டு அவர் உருவாக்கவில்லை. அல்லேலூயா. நம்மளை உருவாக்கி வருகிறாருன்னா, இந்த ஊழியத்திலே நம்மளை உருவாக்கி வருகிறாருன்னா, தாயின் கருவிலை முன்குறித்து நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த ஊழியத்துல வைத்தா, இந்த ஊழியத்துக்கு நிறைய ஜனங்களை கிராமத்தை வச்சிருப்பாரு. அது நம்மளுக்கு தெரியாது. அந்த ஜனங்களை வைத்து இந்த கிராமத்துக்கு தான் இந்த பேழை. நம்ம அவர் சமத்திலே ஜெபிக்க வேண்டிய கடமை. அல்லேலூயா. நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் அதே போலதான். நம்ம நினைத்து கொண்டு இருப்போம், என் கர்த்தர் எனக்கு இதை செய்வாரா அதை செய்வாரா. அவர்கிட்ட ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் எல்லாமே நம்மளுக்கு சேர்த்து வைப்பார். நம்ம சேர்த்து வைக்கணும் ஒரு ஞானம் உண்டு. அல்லேலூயா. எவ்வளவுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும் அது ஒரு சேமிப்பு இல்லாம நேர் விட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆனா நம்மளுக்குன்னு ஒரு ஞானம் உண்டு. ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வதித்தாலும் அல்ல ஒரு வசனம் உண்டுல, பித்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கெட்டுவாள், பித்திலா ஸ்திரீ வீட்டை என்ன செய்வா, இல்லாதவா இடித்து போடுவா. அல்லேலூயா. ஊழிய பாதையிலனாலும் செய்தி, குடும்ப வாழ்க்கைனாலும் செய்தான். அல்லேலூயா. அவர் நியமிக்க ஓட்டத்துல ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லார், உனக்கு எல்லாம் வச்சிருக்கேம்மா, என்னை வெறுமையா விட்டுட்டேரே, என்னை ஒண்ணு இல்லாம விட்டுட்டேரே, நான் உண்மே நம்பி வந்தேனே, ஆண்டவரே நான் கூடாரத்துக்கு நானே வந்து கொண்டே இருக்கேன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆசிரத்தை வச்சிருக்கிறார். உங்க கண்கள் என்ன திறக்கச்சில அது கண்ணு வெளித்தான் வெளிப்படும். அல்லேலூயா. அவர் வைக்காம இருக்க மாட்டார். என்ன அவருக்கு பிரியமா ஓடணும். அல்லேலூயா. அவருக்கு சுகந்ததா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. சோதரம். ஒரு மரத்தை வைக்கிறோம், அது சுத்தி களைய வெட்டி, அல்லேலூயா, சுத்தி என்ன செய்தோம், களைய வந்து புடுங்கி போட்டு அதுக்கு உரம் வைக்கிறோம். அந்த உரம் வச்சு அது வளரதான் துளிர் விட்டு கனி கொடுக்கும். அல்லேலூயா. அந்த கனியை பாருங்க, நம்ம அவர் சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு உரம் வச்சா அல்லேலூயா நல்லா காய்க்கொண்டு நம்ம வைப்போம். அதே போல நம்ம ஒரு மரம் நம்மளை சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்ம கனி கொடுக்கிற மரம், நம்ம பிதா மகிமைப்படுத மரம். அல்லேலூயா. சோதரா பாருங்க, அந்த கனியை நம்ம பறிக்கும் பொழுது பாருங்க, அது நல்ல கனியா இருந்தா டேஸ்டா இருக்கும். நம்ம அந்த காயிலே பறிச்சு அதை பழுக்க வச்சா பாருங்க, அது சுவை குறைவா இருக்கும். நம்ம அப்படிதான் காயிலே பறிச்சிருந்தோம், அது பழுக்க உடம்புக்கும். ஒரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதியம் அவர் ஏற்றி வெளிச்சல அந்த பழுத்து அந்த பழம் நம்ம கைக்கு வரும் பொழுது அது டேஸ்டா இருக்கும். அதை எங்க நம்ம பழுக்க விடுதோம், இப்பவே இனி ஆசீர்வதிக்கிறோம், இப்பவே எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, சித்தமான நாட்கள் எனக்கு கிடைக்கும். நம்மளுக்கு பொறுமை இருக்காது, நம்மளுக்கு தாழ்மை இருக்காது. எனக்கு உரியது எனக்கு தானே வேணும். ஒரு மிருகச்சீவன் வளர்க்கிறோம், எதுனாலும் இது மாடு வளர்க்கிறோம், அல்ல ஒரு தொழில் செய்யறோம், ஒரு கம்பெனி இருக்குது, எதனால அப்பா தந்தது, அவர் டேஸ்டா தான் தருவாரு. அப்பா நம்மளுக்கு எதை தந்தாலும் சுவையா தான் தருவார். அப்பா நம்மளுக்கு எதை கொடுத்தாலும் மகிமையா தருவார். இந்த ஊழியம் நம்மளுக்கு தந்திருக்காரு, மகிமைக்கு தான் தந்திருப்பார். இத்தனை ஆத்மாவில தாயின் கருவில தேர்ந்தெடுத்தா, இன்னும் அநேக மக்கள் தேர்ந்தெடுத்த மக்களும் அல்ல சிதறுண்டு போனாலும் ஏற்று வெளியில அவருடைய கூடாரத்துக்கு அவர் பிள்ளைகளை கொண்டு வந்துருவார். எப்படி அவருடைய பிள்ளைகளை நரகத்துக்கு விட மாட்டார். அல்லேலூயா. பாதாளத்துக்கு விட மாட்டார். அல்லேலூயா. நம்ம செவிக்கிறது மாத்திரம்தான். யாருமே போராடி கம்பேர் பண்ணி யாரும் வாங்கணும்னு சொல்ல வேண்டாம். நம்ம ஜெபித்தா போதும், இந்த ஆத்மா நரகம் போக கூடாது.
அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பதான். ஏதேன் தோட்டத்தை 9 வசனத்துல தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புஷ்பதற்கு நலமான சகல விருட்சங்களின் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தின் நன்மை தீமை அறியத்தக்க நன்மை தீமை அறியத்தக்க அல்லேலூயா சோதர விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினாராம். எல்லாம் உருவாக்கிதான் மனுஷனை கொண்டு வைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க 32:11 பாருங்க. அதே ஆதியாகமம் 32:11 வசனம் படிங்க. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னே தப்பியும். யாக்கோபு சொல்றான். அல்லேலூயா. இந்த யாக்கோபை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஏசாவை பத்தியும் தெரியும். அவன் அல்லேலூயா யாக்கோபுடைய தாயை பத்தியும் நம்மளுக்கு தெரியும். அல்லேலூயா. நம்மலாம் அப்படி நம்ம என்ன செய்ய இருக்க கூடாது. 2 பிள்ளைகள் இருந்தா ஒருபோல நேசிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அந்த நேசிப்பில்லாத காரணம் தான் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தினார். ஏசாவையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனா மகிமை படல. ஆனா யாக்கோபுடைய 12 கோத்திரத்தை கொடுத்து என்ன செஞ்சாரு? மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அதான் என் சகோதரனே ஏசாவின் கைக்கு என்னே ஆண்டவர் சொல்லுறான் தப்பியும். அவன் என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. அன்று போனி சொன்ன வாரான். ஆனால் அந்த சகோதரனுக்கு சொந்த சகோதரனுக்கு பயந்தான் ஓடுனான். ஆனால் அவன் வரச்சிலே என்ன செய்தான்? பயப்படுதான். வெறும் கையோடு தான் போனான். ஆனா ஆண்டவர் இவ்வளமா ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு